தினமொரு கவிஞர் பாரதியார். பாரதியாரின் புனைப்பெயர்கள் காளிதாசன், சக்திதாசன், சாவித்திரி, செல்லிதாசன், நித்தியதீரர், ஒரு உத்தம தேசாபிமானி. பாரதியின் படைப்புகள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, விநாயகர் நான்மணி மாலை, வேதாந்த பாடல்கள், ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு, புதிய ஆத்திச்சூடி. முப்பெரும் காவியம். பாரதியாரோட முப்பெரும் காவியம்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இந்த 3 பாட்டையும் தான் முப்பெரும் காவியம் சொல்லுவாங்க. பாஞ்சாலி சபதம் 5 சருக்கங்களையும் 412 பாடல்களையும் கொண்டது. இந்த 5 சருக்கங்கள் என்னென்னா அழைப்பு சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுரியும் சருக்கம், சபத சருக்கம். இந்த 5 தான் 5 சருக்கங்கள். சந்திரிகையின் கதை, தராசு உரைநடை நூல்கள். இதுல ஞானரதம் தமிழில் வெளிவந்த முதல் உரைநடை நூல். பாரதியார் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், பிரெஞ்சு, அரபு முதலிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்தார். பகவத்கீதையை 1912ஆம் ஆண்டு தமிழில் மொழிபெயர்த்தார். தமிழில் முதலில் கருத்து பழங்களையும் கேலி சித்திரங்களையும் வெளியிட்டவர் பாரதியார். பாரதியின் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரளி சு. நெல்லையப்பர். 1982ஆம் ஆண்டு பாரதியின் 100ஆண்டு விழா நாடெங்கும் கொண்டாடப்பட்டது. அதாவது பாரதியார் பிறந்தது 1882ஆம் ஆண்டு. 100 வருஷம் கழிச்சு அவருக்கு மறுபடியும் 1982ஆம் ஆண்டு பாரதியின் 100ஆண்டு விழா நாடெங்கும் கொண்டாடப்பட்டது. பாரதியாரின் பல்கலைக்கழகம் 1982இல் கோயம்புத்தூரில் நிறுவப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.